திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இடையங்குளத்தூர் ரோட்டு தெருவைச் சேர்ந்தவர் விஜய், வயது 27. இவர் அதே ஊரைச் சேர்ந்த ஷர்மிளா என்பவரை 5 வருடம் முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு ஹன்சிகா, ஆதிஷ் என 2 குழந்தைகள் உள்ளனர். விஜய் லாரி டிரைவராக வேலை பார்த்து வந்தார். ஒரு முறை வேலைக்கு சென்றால் மீண்டும் வீடு திரும்ப 10-15 நாட்கள் ஆகும். அப்படி அவர் லாரிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வரும்போது ஷர்மிளா பற்றி அக்கம்பக்கத்தினர் தவறாக பேசினர். அவருக்கு தவறான பழக்கம் இருப்பதாக விஜயிடம் கூறி வந்தனர். இதனால் மனைவி மீது ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த விஜய் அடிக்கடி ஷர்மிளாவுடன் வாக்குவாதம் செய்து வந்தார். சில நாட்களுக்கு முன்பு ஷர்மிளா இன்னொருத்தருடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை விஜய் பார்த்துவிட்டார். இதனால் மனமுடைந்து போனார். வீட்டுக்கு சென்றதும் மனைவியுடன் வழக்கம்போல் தகராறு செய்தார். அப்போது ஷர்மிளாவின் தாயார் ராணி ஃபாத்திமாவும் அங்கு வந்தார். கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் முற்றியது. அப்போது விஜயை தாயும் மகளும் சேர்ந்து தாக்கினர். கம்பி கட்டையால் அடித்தனர். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திலேயே விஜய் சுருண்டு விழுந்தார். பேச்சு மூச்சின்றி கிடந்த அவரை சோதித்தபோது உடலில் உயிர் இல்லை. பதறிப்போன தாயும் மகளும் கொலையை மறைக்க திட்டம் போட்டனர். விஜய் கழுத்தில் கயிறு கட்டி சடலத்தை ஜன்னலில் தொங்க விட்டனர். கணவன் மனைவி சண்டையில் விஜய் தற்கொலை செய்து கொண்டார் என்று அக்கம்பக்கத்தில் கூறினர். நடந்ததை ஏற்கனவே கவனித்த அந்த பகுதி மக்கள் போலீசுக்கு போன் போட்டனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விஜய் சடலத்தை கைப்பற்றி விசாரித்தனர். மனைவி ஷர்மிளாவும் அவரது தாயும் சேர்ந்து கொலை செய்தது உறுதியானது. 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர்.